பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பினார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு திமுக தலைவருக்கு உற்சாக வரவேற்பு. இல்லம் திரும்பும் வழி நெடுகிலும் ஏராளமானோர் வாழ்த்து முழக்கம். பரபரப்பான சூழலில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் திமுக எதிர்க்கும். மேகதாது பிரச்சனையை இரு அவைகளிலும் எழுப்புவோம் என மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு பேட்டி. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தல். திட்டமிட்டபடி இன்று நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. டெல்லியில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு 144 தடை உத்தரவு அமல். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது. பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து விமர்சித்ததாக கூறி காவல்துறையினர் அராஜகம். சாலைக்கு அரசின் தொடர் அத்துமீறலை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் எல்லை மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் மேக வெடிப்பால் பெருவெள்ளம். நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 பேர் உயிரிழப்பு. நாகாலாந்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் பலி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். பரபரப்பான இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி அபாரம். வணக்கம். வெளிநாடு பயணம் முடிந்து சென்னை திரும்பிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஐயா வெளிநாடு போனார். எங்கள் குடிநீர் பணியாளர் சங்கத்துக்கு என்ன கொடுத்தாரு, எத்தனை ரூபா போட்டார்? அது கான்ட்ராக்ட் விட்டு அந்த எடப்பாடியுமே இப்போ பிஜேபியுமே அதில் 3 கட்சியும் ஒன்றா சேர்றீங்க. விஜய் கேவலாட்டிருக்கு. விஜய் 107 சீட்டு 108 சீட்டு வந்துட்டார். அதே முட்டு கொடுக்கறதுக்கு திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து அதில் மறைமுகமாக விஜயே வராங்க. ஐயா நீ சும்மா வெட்டியில் வெளிநாடு போயிட்டு வந்து இந்தியாவை தூக்கி நிறுத்த வேண்டாம் தமிழ்நாட்டை. மு.க.ஸ்டாலின் நீங்கள் உங்கள் அப்பா ஆண்டார், நீங்கள் ஆண்டீங்க, இப்போ மகன் ஆடுறா. உனக்கு வகுத்தில் இருக்க குழந்தைய ஆள். யூடிபி சேனலில் எல்லோரும் கண்டுட்டாங்க. முதல் சன் டிவி இருந்தது, ஜெயா டிவி இருந்தது. நீங்களே போட்டு அந்த டிவியில் ஒரு காலம் பழைய காலம் அதில் ஆணுக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து விஜய்க்கு வந்துடுது. உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்தால் விஜய் கவுத்தை விட்டுட்டாலுமே அண்ணாமலை வர போகிறாரு. என்ன விஜயுமே அண்ணாமலையும் ஒன்று சேருவாங்க. இல்லைன்னா ரெண்டு பேர் இவங்க செய்ப்பாங்க, அவங்க செய்ப்பாங்க. அண்ணாமலை செய்ப்பா, இல்லைன்னா இவர் செய்ப்பார், விஜய் செய்ப்பார். நீங்கள் கனவுலையே நினைக்க முடியாது. நீங்கள் பழைய ஆசைகளை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து சேவை செய்யுங்க. உங்களுக்கு தனிப்பேரில் வைங்க. உங்கள் ஊர் தொண்டர்களை பாபா அப்பா ஏன் தெரியுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மாடு கீடு வாங்கி கொடுங்க, ஆடு வாங்கி கொடுங்க, ஒரு தொழில் பண்ணி கொடுங்க. திமுக கூட இருந்தாங்க தொண்டர்கள், வட்ட செயலாளர், அந்த செயலாளர், அவங்களுக்கு இல்லாமல் பூரா வளர்ச்சி கட்டிட்டு வெளிநாடு போயிட்டு வந்து இப்போ பட்டாசு காசு கொடுத்து பட்டாசு வெடிக்குது ஐயா, பட்டாசு வெடிக்குது ஐயா. என்னையா வெடிக்குது? வெளிநாடு போய் அது அங்கே இருக்கிற மோடிக்கு வேறு இவர் போய் பேசிட்டு வந்தாரா. அந்த பெட்ரோலெல்லாம் கம்மின்னு, அந்த டீசல்லாம் கம்மின்னு, எரிவாயெல்லாம் கம்மின்னு, ரேஷன் அரிசியில் பருப்பு நல்ல அரிசியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. நீங்கள் போடும்போது அரிசி பார்த்தா எப்படி இருந்தது? அதே மாதிரி அரிசி வாங்குற மாதிரி இருந்தது. ரேஷன் அரிசி பருப்பு எப்படி இருந்தது?
இப்போ எப்படி 3000 வயசானவர்களுக்கு இப்போ போடுறாரு விஜய். அது வயசான பெண்களுக்கு வயசான 60 வயசு ஆகி மேலே 3000 போடுறாரு. அப்புறம் 2500 போட்டிருக்காரு. முதல்ல நீங்கள் 1000 ரூபா போடுறதுக்கு தேர்தல் வந்துட்டு போய் 2.5 வருஷம் கழிச்சு அது எம்பி தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி ஐயோ இந்த கோயிலை முன்னால் தலையை கொடுக்குற மாதிரி ஒரு கரண்டி முன்னால் போக 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 அந்த கரண்டி ஒட்ட வச்சுட்டு போயிடுது. அதை எடுத்து வெறும் நக்கு நக்கிட்டு அதான் நக்கிறாங்களே நாமளும் கடைசியாக நக்கிக்கலாம்ட்டு வேலை எடுத்து நக்கிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது? கோயில் பூசாரி விட ரொம்ப இதப்பா. வணக்கம் வணக்கம்.